நான் 12 மணிக்கே பேசுவதாக இருந்தேன். நல்ல பசி நேரத்தில் எனக்கு இந்த மைக்கு கொடுத்திருக்கிறாங்க. பல பேர் நினைப்பீங்க சீக்கிரம் பொதுச் செயலாளர் முடிச்சா அற்புதமான அசைவ உணவை அருந்தலாம் என்று மனதிலே கனவு கொண்டிருப்பீர்கள். அதற்கு தடையில்லாமல் சுருக்கமாக விளக்கமாக உங்களுக்கு நான் கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். முதலிலே நாடாளுமன்றம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதிலே ஒன்று கூட்டணி அமையவில்லை என்று ஒன்று. கூட்டணி என்பது அவ்வப்போது வரும் போகும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை என்பது நிலையானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக 234 தொகுதியிலும் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய பலம் நமக்கு தெரியவில்லை. நம்முடைய பலம் வலிமையானது. எந்த கட்சிக்கும் இல்லாத தொண்டர்கள் நிறைந்த ஒரே கட்சி அதிமுக கட்சி மட்டும்தான். அப்படி அதிமுக கட்சி இன்றைக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்குதல், ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல் என்ற பணி சிறப்பாக செயல்பட்டது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன. ஆனால் உறுப்பினர்கள் பதிவு செய்கின்ற பொழுது தபால் மூலமாக கொடுப்பார்கள், அல்லது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், பழைய உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி படிவத்தின் வாயிலாக பூர்த்தி செய்து தலைமை கழகத்துக்கு கொடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு நேரடியாக வழங்கிய ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். உண்மையாக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக ஒண்ணுதான். வேற எந்த கட்சியில உறுப்பினர் அட்டையை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கப்பட்ட வரலாறு உண்டா? எந்த கட்சியிலும் இல்ல. மற்ற கட்சிகள் எல்லாம் விளம்பரத்தின் மூலமாக தங்களுக்கு இத்தனை உறுப்பினர்கள் என்று காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு நாம் உறுப்பினர் அட்டை வழங்கி இருக்கின்றோம்.